ஹாய். டே 96 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், 365 days 365 மூவிஸ் சேலஞ்சாக அது. ஸோ அது 96th டே வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் 100th டே போக போகிறோம். ஸோ நம்ம அந்த 100th டேக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கூட வர விருப்பப்பட்டாங்கன்னா ஸோ அவங்க கூட செலிப்ரேட் பண்ண மாதிரி ஐடியாவில் இருக்கும். ஸோ யாராச்சும் நீங்கள் நம்ம கூட அந்த மூவி செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அந்த மூவியை சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் நம்ம இன்றைக்கி என்ன மூவி பார்த்துருக்கோன்னா 3 BHK. நம்ம சரத்குமார் சார், தேவயானி மேடம், சித்தார்த் அது மாதிரி நடிச்சிருக்காங்க. இந்த மூவி பார்த்திங்கன்னா 3 BHK உங்களுக்கு டைட்டில்லே மொத்த கதையுமே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சொந்தமாக வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் சரத்குமார் சார் அவர் சின்ன வயசாக இருக்கும்போது ஸோ இந்த வீடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுவார். பட் முடியாமல் போகும். அதுக்கப்புறம் அவர் ரேட்டு கேட்பார், வீடு பார்ப்பார். ஸோ அவரும் குழப்பத்திலே இருப்பார். இப்படியே போயிட்டுருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு பார்ப்பாங்க. ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7.5 லட்ச ரூபா பணம் சேர்த்து வச்சுருப்பார். ஸோ அந்த பணத்தை வச்சு வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பணத்துக்கு வீடு இருக்காது. ஸோ 15 லட்சமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு 1 year நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா ஸோ இந்த பணத்தை நம்ம கடன் வாங்காமல் நம்மளே சேர்த்து வச்சு இந்த வீடை நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போடுவாங்க. ஸோ 1 yearக்கு நம்ம இதே ஃப்ளோவில் போனோம்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த வருஷம் இந்த வீடை வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி ஒரு பிளானில் போவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே போகும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அந்த 1 year கழிச்சு அவங்க போகும்போது பையன் ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிற ஸ்டேஜ் வந்துடும். ஸோ கரெக்டாக அந்த ஒரு பணமும் ரெடி ஆகிடும் அவங்கக்கிட்ட. ஆனால் இப்போ பையன் காலேஜ் போகணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த பணத்தை அந்த காலேஜுக்காக செலவு பண்ண முடிவு பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு 2 வருஷம் நம்ம பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ படம் முழுக்க இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ சரத்குமார் சார் பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த வீடை எப்படியாச்சும் வாங்கியே ஆகணுன்றது ஒரு வைராக்கியம் மாதிரி வச்சுருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு அடுத்து நம்ம பையன் ஃபேமிலியை பார்த்துக்கணும், அதுக்கு பையனுக்கு நல்ல படிப்பு முக்கியம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைப்பார். பட் இதில் என்ன பிரச்சனைனா சித்தார்த் அவருக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு சுத்தமாக படிப்பு வராது. அவர் ரொம்ப ட்ரை பண்ணுவார். பட் அவரால் அந்த அளவுக்கு படிக்க முடியாது. ஸோ அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டு பார்ப்பார். அப்போவுமே பெருசாக மார்க் எதுவுமே அவருக்கு வராது. இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் அவர் காலேஜே சேர்த்துருவார். காலேஜ் சேர்த்து இந்த காலேஜ் அவர் எப்படியாச்சும் டிகிரி முடித்து கேம்பஸ் இன்டர்வியூ வாங்கிட்டார்னா நம்ம லைஃப் மாறிடும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்க காசு சேர்த்து வச்சு போயிட்டே இருக்க டைமில் கிட்டத்தட்ட அவங்க வீடு வாங்க நிலைமைக்கு வரும்போது திடீர்னு அவருக்கு சரத்குமார் சாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அந்த பணமே அதுக்கு செலவாயிடும். படம் முழுக்க அவங்க தடங்களாகிட்டே போகும். நமக்குமே தெரியும் எப்படி இருந்தாலும் இந்த கிளைமேக்ஸில் தான் அவங்க வீடு வாங்குற மாதிரி இருக்கும்னு. ஸோ அது வரைக்கும் போகிற கதையை இவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம படத்தையே பார்க்க போகும். ஏன்னா இப்போ 3 BHKன்னு டைட்டில் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ இந்த வீடு அவங்க வாங்குறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்றது தான் நம்ம ஒரு மூவியாக எடுத்திருப்பாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட காசுமே இருக்குது. காசுமே இருந்துமே அவங்களால அந்த வீடை வாங்க முடியாமல் சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு அமைஞ்சிட்டே இருக்குது. ப்ளஸ் இதில் மொத்த படத்தையுமே சித்தார்த் அவர் மேலே தான் வைக்கிறாங்க. ஸோ அவர் எப்போ சக்ஸஸ் ஆகிறாரோ அப்போ தான் அந்த வீடு வாங்க முடியுன்ற மாதிரி வருது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்க நம்மளே பார்க்குற மாதிரி இருந்தாலும் இப்போ மிடில் கிளாஸ் லைஃப் நம்ம கண்ணெதிர்க்க பார்க்குற இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம கண்ணெதிர்க்க அவங்க காமிச்சிருந்தாலும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுற ஒருத்தர் சக்ஸஸே ஆக மாட்டுறாருன்றது சுத்தமாக கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் நார்மலாக போடுற எஃபர்ட்டை விட ரொம்ப அதிகமான எஃபர்ட்டே அதில் போடுவார். பட் இருந்தாலுமே அவர் கொஞ்சம் கூட சக்ஸஸ் ஆக மாட்டார். அந்த இதிலே தான் இருப்பார். அவர் ஆவரேஜுக்கும் கீழே தான் இருப்பாருன்றது கொஞ்சம் கூட இது பண்ண முடியல. அதே மாதிரி வேலையுமே ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவருக்கு வேலை கேம்பஸ் இன்டர்வியூவில் எல்லா ரவுண்டும் செலக்ட் ஆகி லாஸ்ட்டில் அவர் ரிஜெக்ட் பண்ணுறதுமே வேணுனே வச்ச மாதிரி தான் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த வீட்டுக்கு அதையே போயிட்டு அவரோட லவ் அந்த பொண்ணோட லைஃப்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியோட லைஃப்னு சொல்லிட்டு இப்படியே கதையை வேறு பக்கம் கொண்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த படத்துக்கு ரொம்ப தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி அவ்வளோ சீன்ஸ் இந்த படத்துக்கு தேவையில்லையோன்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி ரொம்ப ஃபெயிலியரே காமிச்சிட்டு இருக்கிறது படம் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த படத்தில் எந்த ஒரு சீனுமே இல்லை. நம்ம ஒரு தடவை தான் அந்த படத்தை நம்ம முழுசாக பார்க்க முடியும். ஏன்னா 2வது தடவை பார்க்குறதுக்கு பெருசாக எந்த ஒரு சீனுமே இல்லை. ஏன்னா இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம முதல் தடவை பார்ப்போம். ஸோ விறுவிறுப்பாக அண்ட் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எந்த ஒரு காட்சியுமே இல்லை அப்படின்றதான் இந்த படத்தில் குறையாக இருக்குது. ஸோ மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டன்றதை ஸோ கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாக சில இடத்துல சொன்னாலும் நிறைய இடத்துல படத்துக்காக
நிறைய வந்து கொஞ்சம் வளைச்சி நெளிச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தானே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். Day 96 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் 3 BH விஆர் மாலில் தான் பார்த்துருக்கோம். 12:15